வணக்கம் மக்களே, தெளிப்புறம் சேனல் சார்பாக உங்களை மீண்டும் சந்திப்பது நான் உங்கள் அன்பன் பாலாஜி. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, மதுரை மேலூர் இருக்கக்கூடிய ஜாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல தான் வந்திருக்கோம். பொதுவாக வந்து பசங்களை வந்து நீயும் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து தனித்திறமையை பத்தி நிறைய விஷயங்களாகவும் இருக்கலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்முடைய ஜாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல பசங்க வந்து அவங்க கண்டுபிடிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன். அதுதான். ஸோ எப்படி அவங்களுக்குள்ள ஒரு நீயும் ஒரு அப்துல் கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கூடிய திறமை எப்படி ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். முழுசா அவங்களுடைய கண்டுபிடிப்பையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவுமே ஒரு கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ண போறோம். அதை யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு சின்னதா ஒரு வெடிகுண்டு செய்ய போறோம். கையில வைக்கிறா. சரி, ஓகே. சரி, வச்சிடலாமா? நான் போட்டுறேன். ஓகே, வச்சிடலாமா? ரெடியா? இப்ப இருக்கு ஒரு சின்னதா ஒரு ரப்பர் மாதிரி ஒண்ணு இருக்கா? சரி, உள்ள போட்டுறவா? சரி, உள்ள போட்டுற என்ன ஆகுது அப்படிங்கிறத பாத்துடலாம். சோ உள்ள போட்டேன் என்ன பண்ணிட்டேன், தள்ளி வந்துட்டேன். சோ அதுக்கு மேல என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்னதா ஒரு கோட் மாதிரி வச்சிருக்கேன். சோ என்ன ஆயிடுச்சு இப்ப அந்த ராக்கெட்? என்ன பண்றேன்னா, அதே மாதிரி நான் அந்த லிக்விட உள்ள போறோம். ஐஸ் ஐஸ் பக்கெட் எடுத்துருவா, இது முடிக்கலாம். சரி, லான்ச் பண்ணிடலாமா? இப்ப என் பக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா, சுடு தண்ணி இருக்கு. நான் இது என்ன பண்ண போறேன், இதுல வேகமா இந்த லிக்விட்ல ஊத்த போறேன். அதாவது இதுல எந்த லிக்விட்ல ஊத்த போறேன்? லிக்விட் நைட்ரேட்ல ஊத்த போறேன். சோ எல்லாரும் 3, 2, 1 கவுண்ட் பண்றீங்க. நான் இதை விட போறேன். ஓகே, இன்னைக்கு நம்மளுடைய ஜாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் வந்து காலையில இருந்து ரொம்பவே சிறப்பாக போயிட்டு சொல்லுவோம். ஸோ பசங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நடுவில் ஒரு முக்கியமான ஒரு இன்னைக்கு நம்ம கூட நம்பர் இருக்காங்க. அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொஞ்சம் வேக்க வச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். நீங்களும் அவங்க பார்த்துருப்பீங்க. அதாவது உங்களுக்கு அறிமுகமே தேவையில்லை, யூடியூப்ல நீங்க பார்த்தால உங்களுக்கே தெரியும். LMES. ஸோ அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் ப்ரோ. நீங்க எல்லா ஸ்கூல்லையும் போய் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா, இல்ல ஜஸ்ட் அவங்க கான்டாக்ட் பண்ணி பண்றாங்க? இப்போ இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் வந்து ஏதாவது ஸ்கூல் எங்களை கான்டாக்ட் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ கான்டாக்ட் பண்றவங்களுக்கு பண்றோம். இல்ல எங்களுக்கு வேற சில ப்ரோக்ராம்ஸ் இருக்கு ஸ்கூலோட அசோசியேட் ஆகி பண்றதுல, அந்த மாதிரி அசோசியேட் பண்றவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராமா பண்ணி கொடுக்குறோம். பட் ஆனா செப்பரேட்டா வந்து ஸ்கூல் ஒர்க் ஷாப்னாலுமே நீங்க போய் கண்டக்ட் பண்ணுவீங்க? ஆமா, ஈவன் ஒர்க் ஷாப்ஸ் கூட கண்டக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்கூலுக்குன்னு ஏதாவது ஒர்க் ஷாப் அந்த ஒரு கேட்டகரி பசங்களுக்கு மட்டும் வேணும். லைக் இப்போ இந்த சயின்ஸ் கிளப் இருக்கு, இல்ல எங்களோட பெரிய பசங்க லைக் 7, 8 மட்டும் பண்ணுங்க, இல்ல எந்த கிளாஸுக்கு கேட்டாலும் நம்ம ஒர்க் ஷாப்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து அதை பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுல என்ன கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற முடியறப்ப அவங்களுமே செஞ்சு பார்த்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜும் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு விஷயம் செஞ்சு பார்த்தோம், அதை டெஸ்ட் பண்ணி நீங்க இன்னைக்கு ஸ்கூல்ல இப்ப இங்க பண்ணதே கிட்டத்தட்ட பசங்க மத்தியில பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஏன்னா இது பாத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நானே இங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அதேதான் இதுவும் ரொம்ப பாதுகாப்பாவே நம்ம இந்த விஷயத்துல பண்ணணும். ஏன்னா அதனாலதான் நம்ம பார்த்துட்டு போய் யாருமே பக்கத்துலயே விடாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா நம்ம பண்றப்ப நம்ம சேஃபா பண்றோம், நமக்கு ரெகுலரா பண்றதுனால நமக்கு அந்த ஐடியா இருக்கும். அதனால பசங்களை பண்றப்போ கொஞ்சம் தள்ளி நின்னுக்கோங்க. அண்ட் சேஃபா அவங்களே சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களே சேஃபா பண்ணலாம். அவங்க பண்ணிருக்காங்க, அதை அடுத்த ஸ்டேஜ்ல பண்றது இந்த மாதிரி பண்ணணும். வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஏதோ ஷேர் பண்ணதா ஷேர் நம்ம சேனல்ல இந்த வீடியோஸ் போடுறோம். ஸோ நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கும்
அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சயின்ஸ் சொல்லி கொடுத்தீங்க, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு நீங்க இந்த விஷயத்த ஷேர் பண்றீங்க, அவங்களுக்குமே டெய்லி லைஃப்ல இருக்கிறத ஏதாவது செய்ய வச்சு கத்து கொடுக்குறப்போ நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைகளை தன்னால சம்டைம்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சமே ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கான அவங்களுக்கான கைடன்ஸ் இருந்திருக்காது. ஸோ அவங்க அந்த குழந்தைங்களுக்குமே அந்த ஐடியா இருக்காது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஸ்கூல்லயோ இல்ல அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் அங்க அவங்க நியர்பைல இருக்கிறதோ அங்க போட்ட நம்ம அங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஓகே நமக்கு இது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒன்னொன்னும் போனாதான் தெரியும். ஸோ சின்ன சின்ன பேசிக்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க ட்ரை பண்ணும்போது என்னோட கெரியரை எது அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு குழந்தைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்குது, இனிமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க, யாருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பிடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க அதுல பண்றப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களே பண்ணாங்கன்னா ஓகே நம்மளோட வேலை இதை நோக்கி இருக்கணும். ஸோ நம்ம படிக்கிறோம் அது சம்மந்தப்பட்டு படிக்கணும். எலக்ட்ரானிக்ஸ் படிச்சு நான் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் ஆகி நான் இந்த கம்பெனியில பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான பாத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட லேர்னிங் பேசிக் எஜுகேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்டா எஜுகேஷன் பண்ணா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா. சூப்பர். ஓகே ப்ரோ, உங்களோட வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஜாஸ் பப்ளிக் ஸ்கூல்ல இன்னைக்கு பசங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எனக்கே கொஞ்சம் வியப்பா தான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கண்டுபிடிப்பை ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாங்க. நல்லாவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் LMES அவங்களுடைய தனிப்பங்கு இந்த ஸ்கூல்ல இன்னைக்கு ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்பவே பார்த்து பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்கான தனி வீடியோக்களும் நிறைய அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சயின்ஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும், பசங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கமும். இன்னைக்கான நிகழ்ச்சி சிறப்பானது சொல்லலாம். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பள்ளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.